Hello students, 11th zoology public exam கான important 2 marks, 3 marks and 5 mark questions என்ன அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி வந்து பாட்னி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாட்னியாக இருக்கட்டும், மற்ற சப்ஜெக்டாக இருக்கட்டும், வேணுன்றவங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் எல்லாருக்கும் சேர்ந்த கொஷின்ஸ் தான் கொடுக்குறேன். 2022 பப்ளிக் எக்ஸாம், 2023 பப்ளிக்கில் 2024 மார்ச் மந்த் பப்ளிக் நடந்தது இல்லையா? ஸோ அந்த வருஷம் 3 வருஷமும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸும் ஆஃப் இயர்லி எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணி அதில் இருக்க டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் 2025 பப்ளிக்கில் வர இருக்கிற கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ முழுக்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. வாங்க என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு வருது. ஸோ 1 மார்க் கொஷின்ஸ்க்கு அடுத்து டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 2 மார்க் கொஷின்ஸில் 6 கொஷின் கேட்குறாங்க. 24th கொஷின் மட்டும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த 6 கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் இன் ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பெசிஸ்? மூடிய மற்றும் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலத்தை ஒப்பிடுக. கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சில வகை எபித்தீலியங்கள் பொய் அடுக்கினால் ஆனவை. இதன் பொருள் என்ன? சம் எபித்தீலியா ஆர் சூடோஸ்ட்ராட்டிஃபைட். வாட் டஸ் திஸ் மீன்? ஏன் தட்டைப்புழுக்கள் உடற்குழியற்றவை என அழைக்கப்படுகின்றன? Why flatworms are called accolades? மண்புழுவின் பெரிஸ்டோமியம் மற்றும் புரோஸ்டோமியத்தை வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பெரிஸ்டோமியம் அண்ட் புரோஸ்டோமியம் இன் earthworm. வாத்தின் தனிப்பண்புகளை எழுதுக. ரைட் த பெக்குலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் டக். ஸ்டெத்தஸ்கோப்பின் பயன்களை வரிசைப்படுத்துக. எனமரேட் த யூசஸ் ஆஃப் ஸ்டெத்தஸ்கோப். மனிதரில் கார்னியா மாற்று சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை. ஏன்? கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் இன் ஹியூமன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நெவர் ரிஜெக்டட். ஸ்டேட் த ரீசன். சிறுகுடல் நீரில் உள்ள நொதிகள் யாவை? வாட் ஆர் த என்சைம்ஸ் இன் இன்டெஸ்டினல் ஜூஸ்? விலங்கு காட்சி சாலைக்கும் வன விலங்கு சரணாலயத்திற்கும் உள்ள வேறுபாடு யாவை? வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ஜூ அண்ட் எ வைல்ட் லைஃப் சாங்சுவரி? சுடர் செல்கள் என்றால் என்ன? வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ்? ஒரு பேஸ் மேக்கர் என்ன செய்கிறது? வாட் டஸ் எ பேஸ் மேக்கர் டூ? நாங்கூழ் கட்டிகள் என்பதென்ன? வாட் ஆர் எர்த்வார்ம் காஸ்ட்? மெட்ஹீமோகுளோபின் என்றால் என்ன? வாட் இஸ் மீத்தே ஹீமோகுளோபின்? எலும்பு தசைகளிலுள்ள சுருங்கு புரதங்களின் பெயர்களை எழுதுக. நேம் த contractile proteins present in skeletal muscle. குருட்டு புள்ளி எனப்படுவது எது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? What is called blind spot? Why is it called so? கிரிட்டினிசத்தின் அறிகுறிகளை குறிப்பிடுக. Write the symptoms of cretinism. பயாப்சி அட்டாப்சி வேறுபடுத்துக. Differentiate biopsy and autopsy. எலும்பு மீன்களின் 2 முக்கிய பண்புகளை குறிப்பிடுக. List 2 features that characterize bony fish. இணைப்பு திசுவின் முக்கிய பணிகள் யாவை? வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் திசு? நாங்குழு கட்டிகள் என்பதென்ன? வாட் ஆர் வார்ம் காஸ்டிங்ஸ்? எஞ்சிய கொள்ளளவு என்றால் என்ன? வாட் இஸ் ரெசிடியூவல் வால்யூம்? ஆர்னித்தைன் சுழற்சி படம் வரைக. டிரா ஆர்னித்தைன் சைக்கிள். சம இழுவிசை சுருக்கம் எவ்விதம் நடைபெறுகிறது? How does an isotonic contraction takes place? குச்சி மற்றும் கூம்பு செல்களின் படம் வரைக. Draw the structures of rod and cone cells. எந்த கருவி பெர்ஜர் அலைகள் என அழைக்கப்படுகிறது? ஏன்? Which instrument known as Berger wave? Why? வாத்துகள் எப்பொழுதும் நீரில் நீந்துகின்றன, ஆனால் அவற்றின் உடல் நீரினால் ஈரத்தன்மை அடைவதில்லை. ஏன்? Ducks always swim in water but does not get wet dry.
இந்த 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 27 கொஷின்ஸ் இருக்குது 2 மார்க் கொஷின். ஸோ இந்த 27 கொஷின்ஸில் 100% பப்ளிக்கில் இருக்க கொஷின்ஸ் இதில் இருக்கானா 100% இருக்குது. 2025 பப்ளிக்கில் வரக்கூடிய கொஷின்ஸும் இப்போ நடக்கக்கூடிய ஆஃபலிக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன் கொஷின்ஸுமே இதில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ் வந்து 6 கேட்குறாங்க. அதில் 33 கொஷின் வந்து கம்பல்சரி, டோட்டலாக 18 மார்க்ஸ்க்கு. என்னென்ன கொஷின் பார்த்துருவோம். கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது? ஒய் மியூல் இஸ் ஸ்டீரைல் இன் நேச்சர்? லிம்பிக் மண்டலம் ஏன் உணர்ச்சி மூளை எனப்படுகிறது? ஒய் த லிம்பிக் சிஸ்டம் இஸ் கால்டு த எமோஷனல் பிரெயின்? மனித சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். Draw a neat label diagram of the LS of human kidney. செயற்கை முறை விந்தூட்டத்தின் பயன்கள் யாவை? What are the advantages of artificial insemination? வெள்ளை அடிப்போஸ் திசுவை பழுப்பு அடிப்போஸ் திசுவிலிருந்து வேறுபடுத்துக. Differentiate white adipose tissue from brown adipose tissue. தவளையின் பொருளாதார முக்கியத்துவம் 3 எழுதுக. Write any 3 economic importance of frog. மற்ற நிழலுறு கருவிகளை விட சிடி எவ்விதம் மேம்படுகிறது? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சிடி ஓவர் அதர் இமேஜின் டெக்னிக்ஸ்? பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி, இதன் பணி பற்றி எழுதுக. பீனியல் கிளாண்ட் இஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட், ரைட் இட்ஸ் ரோல். ஹால்டன் விளைவென்றால் என்ன? வாட் இஸ் ஹால்டன் எஃபெக்ட்? கண்ணின் குருட்டு வெட்டு தோற்றத்தினை வரைந்து பாகங்களை குறிப்பிடுக. Draw a neat label diagram of LS of the human eye. மார்புக்குட்டை உருவாக்கும் விலா எலும்புகளின் வகைகள் யாவை? What are the different types of rib bones that from the rib cage? அமோனியா நீக்கிகள், யூரிக் அமில நீக்கிகள், யூரியா நீக்கிகள் ஒப்பிடுக. Compare அமோட்டில்ஸ், யூரிகோட்லஸ் அண்ட் யூரியோட்டில்ஸ். விரிவாக்கம் தருக. expand. ALIS, DAIS, ABIS. மீன்களில் காணப்படும் காற்று பைகளின் பயன்களை குறிப்பிடுக. List the uses of air bladder in fishes. தவளையில் காணும் சுவாச முறைகளை பெயரிடுக. Write the types of respiration seen in frog. உணவின் மீது மால்டேஸ், லாக்டேஸ் மற்றும் சுக்ரேஸ் நொதிகளின் செயல்பாட்டினை எழுதுக. Write the actions of enzymes maltase, sucrase and lactase on the substrates. அனைத்து வகை வெள்ளை அணுக்களின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். Draw and label all the types of WC. தண்டுவடத்தின் குறுக்குவெட்டு தோற்ற படம் வரைக. Draw cross section of spinal cord. தூண்டுதல் அடிப்படையில் உணர்வு உறுப்புகளை வகைப்படுத்துக. Classify receptors based on types of stimuli. Adrenal cortexin 3 பகுதிகளை எழுதுக. Mention the 3 distinct zones of adrenal cortex. நமது உடலில் சோடியத்தை நிலைநிறுத்தும் வேலையை ஒரு ஹார்மோன் செய்கிறது. அந்த ஹார்மோனின் பெயரினை குறிப்பிட்டு அதன் வேலைகளையும் குறிப்பிடுக. Retention of Na+ in our body is done by one hormone. Name it and mention its functions. 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 23 கொஷின்ஸ் இருக்குது. 23லேருந்து 24 கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ். தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இழை கோட்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். தொகுதி அன்னலிடாவின் பொது பண்புகளை எழுதுக. ரைட் டவுன் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைலம் அன்னலிடா. சிறுகுடலில் உணவு செரித்தலை விவரிக்கவும். டிஸ்கிரைப் இன் டீடைல் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். அட்ரினலின் ஹார்மோன் பணிகளை விவாதிக்கவும். கமெண்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினலின். சுவாசம் நடைபெறும் முறையை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி. இரத்த பூச்சு தயாரிக்கும் வழிமுறைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் பிளட் ஸ்மியர் ப்ரிப்பரேஷன். கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆஃப் ஐ. லாம்பிட்டோ மாரிட்டியின் கழிவுநீக்க மண்டலத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் லாம்பிட்டோ மாரிட்டிரி. இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல் நடைபெறும் முறையை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த மெக்கானிசம் பை விச் த ஹியூமன் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு. கணுக்காலிகளின் பொது பண்புகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பைலம் ஆர்த்ரோபோடா. சிறு குடலில் உணவு செரித்தலை விவரிக்கவும். டிஸ்கிரைப் இன் டீடைல் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன்.
மனிதனில் காணப்படும் ABO இரத்த வகைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் ABO blood groups in man. கணையத்தின் அமைப்பினை விவரிக்கவும். கணையம் சுரக்கும் ஹார்மோன்கள் மற்றும் அவற்றின் பணிகளை விவரித்து எழுதுக. Explain the structure of pancreas. Write about the hormones secreted by the pancreas and their functions. செயற்கை விந்தூட்டம் என்றால் என்ன? செயற்கை விந்தூட்டத்தின் பயன்கள் யாவை? What is called artificial insemination? What are the advantages of artificial insemination? நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும். Explain the structure of neuron with a label diagram. CT scanning என்றால் என்ன? அதன் மருத்துவ முறையை முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. What is called CT scanning? Mention its clinical significance. பிளவு உடற்குழியை உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. அவற்றின் வளர்ச்சியின் படத்தை பாகத்துடன் வரைக. Compare zygocolum with enterocolum. Draw a neat label diagram of the development. தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். Draw a neat label diagram of the digestive system of frog. கீழ்காணும் செரிமான குறைபாடுகளின் நோய் காரணம் மற்றும் அறிகுறிகளை எழுதுக. செரியாமை, அஜீரணம், மஞ்சள் காமாலை, குடல்வால் அழற்சி. Write causes and symptoms of the following digestive disorders: indigestion, jaundice, appendicitis. மனித சிறுநீரகத்தின் அமைப்பை விளக்குக. Describe the kidney. தோலில் காணப்படும் உணர்வேற்பிகளை விளக்குக. Explain the sensory receptors present in the skin. உட்வாசம் and வெளிசுவாசத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை ஓட்ட வரைபடத்துடன் விளக்குக. Describe the events in inspiration and expiration with the help of flow chart. இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல் என்றால் என்ன? What is the cardiopulmonary resuscitation? CPR. Explain it. இயக்கங்களின் வகைகளை விவரிக்கவும். Explain the types of movement. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 23 டீட்டெயிலேருந்து 24 டீட்டெயில் வரையும் கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்சைட் டீட்டெயில் அண்ட் புக் பேக் டீட்டெயில். ஸோ எல்லாமே வந்து புக் பேக்கில் மட்டும்தான் கேட்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு புக் பேக்கும் இன்சைடும் கலந்தே கொடுத்துருக்கேன். எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் தான் நம்ம மார்க் டார்கெட்டு. ஸோ ஆஃபலி எக்ஸாமுக்கும் சரி, ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனுக்கும் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி, இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸை படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக எல்லாமே 100% வரக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது. எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க நம்புகிறேன். எல்லாரும் ஆஃபலிக்கு இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸை படிச்சுட்டு போயிட்டு ஆஃபலியில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், இப்போ உங்களுக்கு இந்த கொஷின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் 100 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வச்சா எவ்வளோ மார்க்ஸ் வருவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.